ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வந்தேறும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் சாருமதி, வயது 32 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க. இவங்க வந்து அதாவது டிஎன்பிசி எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே வந்து விவசாயம் தாங்க பார்க்குறாங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா ஒரு தங்கைங்க. ஸோ அவங்க 2 பேர்த்துக்கும் திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுக்கு திருமணமாகி ஒரு வருடத்துலேயே வந்து கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா அப்பா வீட்லேயே வந்து படிச்சிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா வந்து இவங்களுக்கு இப்போ உடனடியாக மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, மணமகன் நல்ல ஒழுக்கமானவராக வேணும், ஓரளவு படிச்சிருக்கணும், அதாவது ஒரு டிகிரியாவது படிச்சிருக்கணும்னு கேட்டிருக்காங்க. மற்றபடி பெருசாக வசதியெல்லாம் இருக்கணும்லாம் இல்லைங்க. அவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஓகே தான், இல்லைன்னா பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோங்க. இந்த மணமகள் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா சோபியா, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கடலூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க. சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2-3 இடத்துல ஃப்ளாட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இல்லைனா ஒரு 5-6 வீடுக்கு மேலே வாடகைக்கு விட்டுருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே வந்து ப்ரைவேட் கம்பெனியில் தாங்க வேலையில் இருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தங்கை மட்டும்தாங்க. ஸோ அவங்களாம் வந்து திருமணம் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு வந்து வீட்டோட மணமகனாக தான் பார்த்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் இவங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதாகவும் பட் கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் வரக்கூடியவருக்கும் குழந்தைங்க இல்லாமல் இருக்கணும். இவங்கள போலவே டீச்சர் லைனில் இருக்கிறவங்களா எதிர்பார்க்குறாங்க. ஸோ ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, இல்லை காலேஜ் லெக்சரராக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் தன்னோட டீச்சிங் லைன்லேயே இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 25 சவரன் நகை போடுறதாவும், அது இல்லாமல் சீர்சனத்தில் ஓரளவு செய்வோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக 1 ரூபாய் கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவு. தேங்க்யூ.